அண்மை செய்தி. சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்த தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நட்புறவு சக்திகளின் சந்திப்பு நிகழ்ச்சி என்று பெயரிடப்பட்ட இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு தற்போது முதலமைச்சர் விஜய் திரும்புகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது நடைபெற்று முடிந்த இந்த தாவேகா கட்சிகளின் தோழமை கட்சிகளின் இந்த கூட்டத்தில் என்னென்ன விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டது? இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையில இன்றைய தினம் கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு திட்டமிட்டிருந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டமும் சரியாக இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இடதுசாரி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு பெறுவதன் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை இதனை புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் அழைப்பு கூடிய தோழமை கட்சிகள் அனைவருமே இந்த தினம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். சரியாக 3:40 மணிகளுக்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்தார். இந்த நிலையில ஒரு மணி நேரம் வரைகளாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இதில் அனைத்து கட்சிகளையும், தோழமை கட்சிகளையும் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக் தாகூர் மற்றும் அக்கட்சியின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவருமே பங்கேற்றனர். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்களும், அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் வைகோ அவர்களும் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அரசியல் நகர்வுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசு அடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசித்தது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணியில் தற்போது இந்த தோழமை கட்சிகள் இணைய வேண்டும் என்பதாக ஆலோசிக்கப்பட்டதாக நமக்கு தகவல் என்பது கிடைக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வைத்து அந்த ஆதரவின் அடிப்படையில தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு இயங்கி வருகிறது. இந்த நிலையில தற்போது 7 இடங்கள் காலியாக